அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா திராவிட வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். சென்னை அடையாறில் நடந்த கூட்டத்தில் கட்சியினுடைய பெயரை மல்லை சத்யா அறிவித்திருக்கிறார். மதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட பலரும் மல்லை சத்யாவுடன் இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். அடையாறில் இருக்கக்கூடிய முத்தமிழ் பேரவை அரங்கில் திராவிட வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அழகு சுந்தரம், நாஞ்சில் சம்பத் ஆகியோர் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு சச்சரவு காரணமாக, துரை வைகோவுடன் ஏற்பட்ட சச்சரவு காரணமாக மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் மல்லை சத்யா மதிமுகவில் பயணித்தார். வைகோவுடன் பல்வேறு காலகட்டங்களில் அவர் உடன் இருந்திருக்கிறார். ஒரு முக்கிய நிர்வாகியாக மதிமுகவில் அறியப்பட்டவர். தற்போது மல்லை சத்யா அந்த பிரச்சனையின் காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை கூறி வந்தார். துரை வைகோ மீதான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். ஆனால் அதெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. சமீபத்தில் திமுகவில் தான் இணைய இருப்பதாகவும் அதற்கு வைகோ முட்டுக்கட்டை போடுவதாகவும் ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுகவில் இணைவதற்கான சூழல் இல்லாத காரணத்தால் தனி கட்சி தொடங்க இருப்பதாகவும் சமீபத்தில் அறிவித்தார். அந்த நிலையில் தற்போது திராவிட வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை தற்போது மல்லை சத்யா தொடங்கி இருக்கிறார். அவரோடு மதிமுகவில் இருக்கக்கூடிய துரை வைகோவினுடைய எதிர்ப்பாளர்கள், மல்லை சத்யாவுடைய ஆதரவாளர்கள் இந்த கட்சியில் தற்போது இணைந்திருக்கிறார்கள்.